Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு ஆப்ஜெக்டோட குறிப்பிட்ட கலரை வேறு கலருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் என்னமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all நமக்கு இந்த காரோட கலரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஆக்சுவலாக இந்த வேலையை செய்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு ஈஸியான மெத்தட் தான் நாம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள், ஒரு நியூ அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஹியூ சேச்சுரேஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா கவனிங்க, நமக்கு தேவையான குறிப்பிட்ட கலரை பிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே டிஃபால்ட்டாக என்ன இருக்குது, மாஸ்டர்ன்னு இருக்குது இல்லையா? ஸோ மாஸ்டரில் இருக்கும் போது ஹியூவை சேஞ்ச் பண்ணுறோம், கலரை சேஞ்ச் பண்ணும்போது கவனித்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக அந்த இமேஜில் இருக்கக்கூடிய எல்லா கலரும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் நம்ம இந்த ஹியூவை டபுள் கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையான குறிப்பிட்ட கலரை நம்ம பிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம அந்த ஹேண்ட் டூல் எடுத்தோம்னா நமக்கு ஒரு ஐ ட்ராப்பர் டூல் கிடைக்கும். ஸோ நல்லா கவனிங்க, Ctrl+ கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இமேஜில் பார்த்தோம்னா நமக்கு இந்த காரில் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நல்ல ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் சில இடத்துல ஹைலைட்டான சில ஏரியாஸ்லாம் இருக்குது. ஸோ அங்கேருந்து கலரை பிக் பண்ணுறதுக்கு பதிலாக எந்த இடத்துல கலர் ஈவனாக இருக்கோ அந்த இடத்துல கலர்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் ஈவனாக இருக்குது அண்ட் ஈவன் இந்த ஏரியாஸ்லாம் பார்த்தோம்னா இன்னுமே பார்த்திங்கன்னா கலர் நமக்கு ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அப்போது அங்கே இருக்கக்கூடிய கலரை நம்ம என்ன பண்ணலாம், பிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு குறிப்பிட்ட கலரை நம்ம பிக் பண்ண கையோட ரெண்டு இடத்துல டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இங்கே மாஸ்டர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சயன் அப்படிங்கிறதுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலர் பாரில் நமக்கு அந்த கலர் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா? ஸோ இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த பிரிக்கோட கலர் நான் என்ன பண்ணுறேன், எடுக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் இந்த பிரிக்கோட கலரை பிக் பண்ண உடனே கவனிச்சு பாருங்கள், இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் சிம்பிள்குள்ளே இருக்கு இல்லையா, இங்கே மேலே இருக்கக்கூடிய கலர் பாரில் இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் சிம்பிள்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கலர் தான் பார்த்திங்கன்னா நம்ம பிக் பண்ணியிருக்கிறோம். ஒன்ஸ் இந்த ஹியூவை நம்ம என்ன பண்ணுறோம், சேஞ்ச் பண்ணும்போது, கலரை சேஞ்ச் பண்ணும்போது கவனிச்சு பாருங்கள், கரெக்டாக நம்ம பிக் பண்ண அந்த கலர் மட்டும் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா? இப்போ இந்த கலர் ரேஞ்சை கவனித்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கலர் பார் எதை குறிக்குதுன்னா, எந்த கலர் நம்ம பிக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் மேலே இருக்கக்கூடிய அந்த கலர் பார் பார்த்திங்கன்னா குறிக்குது. அண்ட் அந்த கலரை நம்ம எதுக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய கலர் பார் பார்த்திங்கன்னா குறிக்குது. ஸோ இந்த ரெண்டு ரெக்டாங்கிள் சிம்பிள்குள்ளே நான் சொல்கிறேன், ஒருவேளை அந்த கலர் ரேஞ்சை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரெண்டு சின்ன ட்ரையாங்கிள் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம்னா கலர் ரேஞ்ச் என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த கலர் தான் பார்த்திங்கன்னா தேவை. அண்ட் அதே மாதிரி இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஜஸ்ட் நம்ம Ctrl+ கொடுத்து கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ கவனித்து பார்த்திங்கன்னா இந்த கலரோட ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள், ரோட்லலாம் ஒரு சில இடங்களில் இருக்குது. ஓகே, ஸோ ரோடோட ஏரியாலாம் பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. டயரோட சில ஏரியாஸில் பார்த்திங்கன்னா அண்ட் அதே மாதிரி ரிம்மோட சில ஏரியாஸ், ஈவன் அந்த கேட்டோட அந்த கிரில் ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. ஜஸ்ட் நம்ம கலரை சேஞ்ச் பண்ணும்போது கவனித்து பாருங்கள், அங்கேயும் பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ இப்படி நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு வேணும் வேணாங்கிறது எல்லாத்தையும் நம்ம கடைசியில் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹியூ யூஸ் பண்ணி கலரை கொஞ்சம் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் அங்கங்கே ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரிசல்ட் நல்லா இல்லை. ஸோ நம்ம ஹியூவை ரீசெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சேச்சுரேஷன் லெவலை நல்லா என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஸோ கம்மி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த பியூரான அந்த க்ரே பார்த்திங்கன்னா கிடைக்கணும். பட் நமக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த ஃபேடான ஒரு ப்ளூயிஷ் பார்த்திங்கன்னா இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட் சாம்பிள் அந்த ஐ ட்ராப்பர் எடுத்து ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் பண்ணலாம். ஸோ அப்போ நமக்கு எங்கெல்லாம் அந்த ப்ளூ இன்னும் தெரியுதோ அந்த இடத்துலலாம் கொஞ்சம் கிளிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இன்னுமே நமக்கு க்ளீனாக பார்த்திங்கன்னா அந்த க்ரே உண்டு. ஈவன் லைட்னஸ் கம்மி பண்ணும்போது நமக்கு அந்த பியூர் பிளாக் பார்த்திங்கன்னா கிடைக்கணும். ஓகே, ஸோ இப்படி இருந்தாலே பார்த்திங்கன்னா நமக்கு செலெக்ஷன் பக்காவாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஹியூ போய் என்ன பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம். ஹியூங்கிறது கலர், சேச்சுரேஷன் அப்படிங்கிறது கலரோட பியூரிட்டி லெவல் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான். ஓகே, ஸோ அதனால் டபுள் கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெட் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம இஷ்டம் தான். உதாரணத்துக்கு இப்போ ரெட் வேணும்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ இந்த ரெட் எடுத்துக்கலாம். கொஞ்சம் லைட்னஸ் கம்மி பண்ணாலே போதும். சேச்சுரேஷன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் ஓகே, ஃபைன். ஸோ இப்போ நமக்கு தேவையான எல்லா கலர்ஸ்க்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா சேஞ்ச் பண்ணலாம். அண்ட் அதுக்கேற்ற மாதிரி சேச்சுரேஷன் லெவல் எந்த அளவுக்கு வேணும், லைட்னஸ் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பட் என்ன விஷயம்னா, நல்லா கவனித்து பாருங்கள், இந்த இடத்துல நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஏரியாஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் அதே மாதிரி இந்த விண்டோ ஏரியாஸ்லாம் பாருங்கள், விண்டோ ஏரியாஸ் அண்ட் மற்ற ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த கலர் கம்ப்ளீட்டாக என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கலர்ஸ் என்ன ஆகக்கூடாதுன்னா சேஞ்ச் ஆகக்கூடாது.
ஸோ இப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம். பட் கொஞ்சம் இந்த சேச்சுரேஷன் இந்த கலரை கொஞ்சம் முதல்ல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், அதில் கை வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஃபைன். ரொம்ப பிரைட்டாக தேவையில்லை, நார்மலாக இருந்தாலே ஓகே. ஸோ அப்போ நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பக்கா உண்டு. ஸோ நமக்கு அந்த ஆப்போசிட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த ஏரியாவில் நமக்கு என்ன ஆகணும், தெரிஞ்சாகணும். ஆக்சுவலாக இப்போ நம்ம ஹியூ சேச்சுரேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் இருக்கும். ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், லேயர்ஸ் பேனலுக்குள்ளே போனோம்னா அங்கே நமக்கு லேயர் மாஸ்க் உண்டு. ஸோ லேயர் மாஸ்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு பி ஃபார் ப்ரஷ் டூல். ஈவன் நீங்கள் ப்ரஷ் டூலுக்கு பதிலாக ஈவன் பென்சில் டூல் எடுத்தாலும் சரி, பட் நமக்கு ப்ரஷ் டூல் அப்படிங்கிறதே ஓகே. ஸோ நமக்கு மாஸ்க் வந்து ஒயிட்டில் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் எங்கே நீங்கள் பெயிண்ட் பண்ணுறீங்களோ ஸோ அது அங்கேருந்து என்ன ஆக போகுது, ரிமூவ் ஆக போகுது. அண்ட் ப்ரஷோட ஒப்பாசிட்டி லெவல் வந்து 100%, ஃப்ளோ வந்து ஒரு 100 என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கெல்லாம் நமக்கு தேவையில்லையோ அங்கெல்லாம் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக முன்னாடி இருந்த அந்த காரோட அந்த கலரோட ரிஃப்ளெக்ஷன் தான் பார்த்திங்கன்னா ப்ரைட்டாக இருக்குது. பட் நமக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் மோஸ்ட்டாக எல்லா இடத்துலையும் தேவைங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் ஆடாக இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவசியம் கிடையாது. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இந்த இடத்துல ஓகே. ஸோ இப்போ நமக்கு தேவையான அந்த ரிஃப்ளெக்ஷன் ஏரியாவுக்கு வருவோம். ஸோ கவனிச்சிங்கன்னா நமக்கு ஆக்சுவலாக அந்த ரிஃப்ளெக்ஷன் தேவை, பட் ரொம்ப லைட்டாக கொஞ்சம் ஃபேடடாக இருந்தாலே ஓகே நம்ம கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ரஷோட ஒப்பாசிட்டியை கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 75 or 70% என்ன பண்ணலாம், 70% நம்ம என்ன பண்ணலாம், அதை கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ளோ கம்ப்ளீட்டாக ஒரு 1% நான் என்ன பண்ணுறேன், ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையில்ல அந்த இடத்துல லைட்டாக இருந்தால் போதும், ரொம்ப வேண்டாம். ஸோ அதனால் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தேவையில்லைங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நமக்கு அந்த ப்ளூ தெரியக்கூடாது. அண்ட் அதே மாதிரி ரிஃப்ளெக்ஷன் இந்த அளவுக்கு அதிகமாகவும் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஸோ இந்த டயர் ஏரியாஸில் கொஞ்சம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ரொம்ப இவ்வளோ அதிகமாக பார்த்திங்கன்னா நமக்கு அவசியம் இல்லை. அண்ட் ரிம்மோட ஏரியாஸ்லையும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரிம் ஏரியாஸில் கண்டிப்பாக தேவையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒப்பாசிட்டி 100 வச்சுட்டு கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த கேட்டோட ஏரியாஸ் ஓகே. ஸோ இதை கொஞ்சம் ஓகே கொஞ்சம் ப்ரஷோட சைஸை கம்மி பண்ணிவிட்டு இந்த ஏரியாஸ்லாம் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஏன்னா இந்த ஆப்ஜெக்டோட க்ளோஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் அது எல்லாத்தையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த ஏரியாஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்னுமே க்ளீனாக இருக்கும். ஸோ இப்போ டயரில் பார்த்தோம்னா நமக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது, பட் ரொம்ப லைட்டாக பார்த்திங்கன்னா தெரியுது. ஓகே, ஸோ அதனால் அந்த அளவுக்கு இருந்தாலே பார்த்திங்கன்னா ஓகே ஃபைன். பட் இந்த தூரமாக இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா தேவை கிடையாது. ஸோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஹியூ சேச்சுரேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிடலாம். ஸோ நல்லா கவனிச்சிங்கன்னா மாஸ்கில் இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஹியூ சேச்சுரேஷனுக்கு சேஞ்ச் பண்ணலாம். நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா நாம் செலக்ட் பண்ண அந்த கலர் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ அதுக்காக திருப்பி போய் என்ன பண்ண வேண்டாம்னா நீங்கள் செலெக்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அண்ட் அதே மாதிரி கலரையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக மாஸ்டர் அப்படிங்கிறத லாஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணோம்னா கலரை பிக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சயன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மென்ஷன் ஆயிருந்துச்சு. ஸோ அதையும் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபால்ட்டான நம்ம ஏற்கனவே செலக்ட் பண்ண அந்த ப்ரீவியஸ் கலர் ரேஞ்ச் எல்லாமே வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். மறுபடியும் நீங்கள் போயிட்டு அந்த மாஸ்டரில் இருக்கும் போதே நீங்கள் பண்ணிவிட்டு மாஸ்க்கெல்லாம் நீங்கள் மறுபடியும் திருப்பி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக திருப்பி நீங்கள் 2 வேலையை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒர்க்கை நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது டிஃப்ரென்ஸ் நமக்கு நல்லாவே பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாமே ஓகே ஃபைன். பட் கொஞ்சம் டயரில் ரிஃப்ளெக்ஷன் கம்மி பண்ணணுங்கிற பட்சத்தில் அந்த ஏரியாஸில் மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஏரியாஸ்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து என்ன பண்ணுங்கள், ஒர்க் பண்ணுங்கள். ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.